கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். இது ஒரு பெரிய ஒரு டூல், இது பெரிய வெப்பன். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த அளவோடு நம்ம நின்றுடக்கூடாது, இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் எப்படி பெருக்கலான்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகும்னு வேதம் சொல்லி கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிடத்தில் ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க ஒரு அப்பா. அவர் சொல்கிறாரு, இந்த பையன் வந்து அப்படியே அலக்கழிச்சிட்டு அப்படியே ஃபிட்ஸ் மாதிரி வந்துடுது, அதோட விழுந்துடுறான், பல்லெல்லாம் கடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப நாளாக கஷ்டப்படுறான், சிறு வயது முதல் அவன் இந்த பிசாசின் தொல்லையில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நீ விசுவாசிச்சின்னா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பாருங்க அந்த பையனை சுகப்படுத்துகிறாரு, அவன் நல்லாயிடுறான். இது மாதிரி நம்ம வந்து விசுவாசித்தோன்னா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லிட்டு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு இறந்தப்ப அவங்கக்கிட்ட அதை சொல்கிறாரு பாருங்க. அவருடைய மகிமையை காணணுன்னா நம்ம விசுவாசிக்கணும். அவங்க கல்லை பரட்டாங்க, அவனை நாருமேன்னு சொல்லுது, 4 நாள் ஆச்சு மரித்து போய், லாசர் உடம்பு நாருமேன்னுலாம் சொல்கிறாங்க, என்னென்னமோ நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காத, நீ என்னோட விசுவாசி, என்னுடைய நாமத்து மேலே நீ விசுவாசத்தை வை அப்படின்னு சொல்லும் பொழுது, லாசருவை வெளியே வான்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா லாசரு வெளியில் வந்துடுறாரு. செத்து 4 நாள் கழித்து எழுப்பின ஒரு மனுஷன் வந்து லாசரு. இதெல்லாம் வந்து ஆச்சரியமான காரியங்கள், உலகத்தில் நடக்கக்கூடாத பெரிய காரியங்கள். அது ஆண்டவர் நடப்பித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்கள். நீர்க்கோவை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு கால் வந்து 2 காலும் முடமாக இருந்த ஒருத்தனை வந்து பேதுரு வந்து நடக்கும்படிக்க வைக்கிறாரு. கண்ணு குருடான பர்த்தமேலேயும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. குஷ்டரோகி வந்து சுகம் பெற்றுட்டு போகிறாரு. அப்புறம் ஒரு ரோமன் சோல்ஜருடைய வேலைக்காரன் வந்து வீட்டில் இருக்கான். அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சுவேன் கிடையாது, நான் பாத்திரன் கிடையாது, நீங்கள் வந்து இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் சர்வன்ட் சுகமாயிடுவான்னு சொல்லி ரொம்ப விசுவாசம் பாருங்கள் அவருக்கு. அது ஆண்டவர் மெச்சிக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் அறியாத ஒரு ரோமன் சோல்ஜருக்கு இருக்குது, நீங்களாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு பார்த்து சொல்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் வந்து தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். நம்ம விசுவாசிகள்னு சொல்கிறவங்க ஒரு நாளும் பதஷ்டமாக இருக்கக்கூடாது. விசுவாசி பதறான்னு போட்டிருக்கு. அப்போ விசுவாசி தெம்பாக இருக்கணும். என்ன நியூஸ் வந்தாலும் அப்படியே மடங்கி போயிடக்கூடாது, அப்படியே வேதனையில் சுருங்கி சுண்டக்காய் மாதிரி ஆயிடக்கூடாது, வேதனையில் அப்படி முடங்கி போயிடக்கூடாது. அதை மடங்கின்னு சொல்கிறது, நான் வந்து வேதனையில் முடங்கி போயிடக்கூடாது. உடனே வந்து ஜெபத்தை வைக்கணும், உடனே ஜெபம் பண்ணணும், இயேசுவேன்னு கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிட்டாலே ரட்சிப்பு தான். இயேசுன்னு கூப்பிட்டாலே அந்த வார்த்தைக்கு மீட்பர்னு அர்த்தம், ரட்சகர்னு அர்த்தம். சால்வேஷன், ஜீசஸ்னாலே சால்வேஷன். அதனால நம்ம வந்து ரொம்ப பெரிய ஜெபம்லாம் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. இயேசுவேன்னு கூப்பிட்டாலே போகிறோம், அந்த டைம்லேயே அவர் சுகம் கொடுத்துருவார். அந்த டைம்லேயே போக வேண்டிய ஜீவன் நின்றும் பாருங்க. நின்றுன்னா போக வேண்டிய ஜீவன் போகாது. அது வந்து ஜீவனாக இருப்பாங்க, ரொம்ப நாள் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. அந்த மீனிங்கில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கணும். என்ன கேட்டாலும் கொடுப்பாரா? ஆமாம், கொடுப்பாரு. எனக்கு கூட, நான் கூட ஒரு ஜூஸ் கேட்டிருந்தேன், இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜூஸுன்னு கேட்கல, 4 வகையான ஒரு பழத்தை சேர்த்தா, 5 வகையான ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தா எனக்கு ஒரு பழம். அதில் அந்த அத்தனை பழங்களோட வாசனை, அத்தனை பழங்களோட ருசி, அத்தனை பழங்களோட அந்த கலர், அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸில் அந்த மாதிரி நான் சொல்லி எனக்கு வேணும் அப்படி ஒன்று, எனக்கு இது இல்லாதது தான் நான் கேட்குறேன், இப்படி ஒன்று உலகத்தில் இல்லை நான் கேட்குறேன். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாளில் நான் ஒரு ஃபாரின் ட்ரிங்க் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து உடம்பை ஸ்லிம் பண்ணணுன்னு சொல்லிட்டு
ஒரு நாள் திடீர்னுட்டு போய் அதை ஃப்ரிட்ஜில் இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அது மேட் இன் இஸ்ரேல் இருந்துச்சு. அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தேன், கரெக்டாக இந்த 5 பழங்களுடைய பெயர்களும் இருந்துச்சு. எனக்கு செம்ம சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட ஒரு பழமாக கேட்டேன், அவர் எனக்கு ஜூஸாக கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இது அற்புதங்கள் அப்படி தான் நடக்கும். நம்ம ஃபுல்லாக பிலீவ் பண்ணணும். நல்ல நம்பிக்கை, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டா போகிறோம், அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துருவார் பாருங்க. எவ்வளோ அற்புதங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம், அப்பா சொல்லி முடியாது. ஒன்றா சொன்னோன்னா டைமே பத்தாது. அவ்வளோ அற்புதங்கள் இயேசு செஞ்சுருக்கிறார் இந்த உலகத்தில். விசேஷமாக நாங்கள் செய்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த விசுவாசம் மேலே அதிகமாக இருக்கணும் ராஜா. எவ்வளோக்கு எவ்வளோ 100% அதிகமானால் அந்த நொடி பொழுதுலையே அது கிளிக் ஆயிடுது. அந்த நொடி பொழுதில் சுகம் கிடச்சிருது. அந்த நொடி பொழுதில் விடுதலை ஆயிடுது. அந்த நொடி பொழுதில் ஆண்டவரே ஜனங்கள் காப்பாற்றப்படுறாங்க, ஒரு பாண்டேஜ்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க, பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. அப்பா, இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில் உள்ள எல்லாரோடைய கால்களும், வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருடைய கால்களும் இயேசு என்ற நாமத்துக்கு முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். இயேசுவே தெய்வம்னு சொல்லிட்டு அறிக்கை செய்யும். அப்படிப்பட்ட மகா பெரிய கடவுள் தான் இயேசு. நல்ல தெய்வமே, இந்த நாளில் நாங்கள் உன் மேலே அதிக விசுவாசம் வைத்து, அதிக நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.